Hi everyone, welcome to Canva course Basic to Advanced Level. Canva ஒரு ஆன்லைன் கிராஃபிக் டிசைன் பிளாட்ஃபார்ம். இது யூஸ் பண்ணி நீங்கள் போஸ்டர்ஸ், லோகோ, இன்ஸ்டாகிராம் போஸ்ட், சர்டிஃபிகேட், வீடியோ, பிஸ்னஸ் கார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இது ஃபோட்டோஷாப் மாதிரி காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் இல்லை. கேன்வாவில் ட்ராக் அண்ட் ட்ராப் சிஸ்டம், ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். எனி ஒன் கேன் பி யூஸ்டு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், டிசைனர்ஸ் இல்லை ஃப்ரீலான்சர்ஸ் கேன்வாவில் ஒர்க் பண்ண முடியும். கேன்வாவில் 2 வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீ அண்ட் ப்ரோ. ஃப்ரீ வெர்ஷனில் பேசிக் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் டூல்ஸ்லாம் இருக்கும். ப்ரோ வெர்ஷனில் ரிமூவ் பேக்ரவுண்ட், ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ், பிராண்ட் கிட், ரீசைஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் கிடைக்கும். கூகுள் க்ரோம் டேப்பில் சர்ச் பாரில் நம்ம கேன்வா அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நம்ம மொபைலில் இருந்தால் ஆப் ஸ்டோர்லேயுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சேம் கூகுள்லேயுமே நம்ம இப்படி சர்ச் பார் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணலாம். இதுதான் நம்மளோட கேன்வா டேஷ்போர்ட். கேன்வா டேஷ்போர்டில் தான் எல்லா டிசைன் ஐடியாஸ், டெம்ப்ளேட்ஸ், டூல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே ஒரு கொஷின் மாதிரி வருது. வாட் வில் யூ லேர்ன் டுடே? ஸோ இதுக்கு கீழே இருக்கிற சர்ச் பாக்ஸில் நம்ம எந்த டைப் டிசைன் வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு டைப் பண்ணுறேன். இதில் கேன்வா ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ளேட் சஜெக்ட் பண்ணும். இப்போது லெஃப்ட் சைடில் ப்ளஸ் ஐக்கான், அதாவது க்ரியேட், இதில் கிளிக் பண்ணால் நியூ டிசைன்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜ், இது நம்ம டேஷ்போர்டோட மெயின் பேஜ். கேன்வா ஓப்பன் பண்ணதும் இது தான் வரும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஒர்க் எஜுகேஷன் பர்பஸ், டீச்சர் ஸ்டூடெண்ட் குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட், நீங்கள் சேவ் பண்ணிய டிசைன்ஸ், அப்லோட், ஃபோல்டர்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸ், கேன்வா ரெடிமேட் டிசைன், இதில் என்ன தீம் வேணாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிராண்டு, பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் செக்ஷன், லோகோ, பிராண்ட் கலர், ஃபாண்ட் ஸ்டைல் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மோர் ஆப்ஷனில் செட்டிங், ட்ராஷ், ஹெல்ப் சென்டர் எல்லா ஆப்ஷனும் இதில் தான் வரும். ப்ரொஃபைல் பாட்டம் லெஃப்ட்டில் கேன்வா அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ், லாக் அவுட் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு காட்டும். இப்போ சர்ச் பாருக்கு கீழே இருக்க ஐகான்ஸ்லாம் கேன்வாவில் குயிக் ஷார்ட்கட்டாக பார்ப்போம். இதில் ப்ரெசன்டேஷன், ஸ்லைடு, பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ண, சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போஸ்ட் டிசைன் பண்ண, வீடியோ, கேன்வா வீடியோ எடிட்டருக்கு ஓப்பன் ஆகும். பிரிண்டபிள்ஸ், விசிட்டிங் கார்ட், போஸ்டர்ஸ், ஃப்ளையர் டிசைன் பண்ண, டாக்குமெண்ட், கேன்வா டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண, ஒயிட் போர்ட், டீம் பிரைன் ஸ்டோமிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷீட்டு, டேட்டா டேபிள் டிசைன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வெப்சைட், சிம்பிள் கேன்வா வெப்சைட் க்ரியேட் பண்ண. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடிட்டர், ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண. கஸ்டமைஸ் சைட்ஸ்னால் ஓன் வித் ஹைட் டிசைன்லாம் க்ரியேட் பண்ண. அப்லோடு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் கேன்வாவில் அப்லோட் பண்ணுறதுக்கு. இங்கே கேன்வா ட்ரெண்டிங் ஃபெஸ்டிவல் பேஸ்டு டெம்ப்ளேட்ஸ்லாம் கீழே காட்டும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ் டே, பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ், நியூ இயர், சீசனபிள் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இதை கேன்வா யூஸர் நியூ ஐடியாஸ் டிஸ்கவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகும். இதுதான் கேன்வா டேஷ்போர்டோட ஃபுல் ஓவர்வியூ. இதுலேருந்து தான் நம்ம டிசைன் எல்லாம் ஆரம்பிக்க போகிறோம். இப்போது டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி, ஸோ அதில் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், காஃபி ஷாப்க்கு நம்ம இப்போ ஒரு போஸ்டர் டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸில், இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் நிறைய நமக்கு கஸ்டமைஸ்டாக டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும் நமக்கு. ஸோ இதில் ப்ரோ வெர்ஷனும் இருக்கும், ஃப்ரீ வெர்ஷனுமே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 1000+ மேலே நமக்கு டெம்ப்ளேட்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எது செலக்ட் பண்ணுறோன்னா இந்த க்ரீன் கலர். செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு கீழேயுமே நமக்கு கஸ்டமைஸ்டாக நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட், ஸோ அதை கிளிக் பண்ணதும் நமக்கு டேஷ்போர்ட், டிசைன் எடிட் பண்ணுறதுக்கான டேஷ்போர்ட் நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதில் உள்ள டூல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். டிசைன் செக்ஷனில் நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கேன்வாவோட பேஸ் செக்ஷன். நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண யூஸ் ஆகும்.
நெக்ஸ்ட்டு எலமெண்ட் டூல். எலமெண்ட் செக்ஷனில் ஷேப்பு, ஸ்டிக்கர்ஸு, ஐகானு, ஃப்ரேம், கிராடியன், இல்லுஸ்ட்ரேஷன், லைன்ஸ் எல்லாம் இருக்கும். போஸ்டர் டிசைன் கிரியேட்டிவ் டச்சை கொடுக்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைலு, ஹெட்டிங், சப்ஹெட்டிங், பாடி டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். கேன்வாவில் ஃபாண்ட் பேரிங் நம்ம க்ரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிராண்ட் செக்ஷனில் ப்ரொஃபஷ்னல் யூஸருக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும். கம்பெனி லோகோ, கலர் பேலட், ஃபாண்ட் ஸ்டைலு சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிசைனில் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அப்லோட்ஸில் நம்ம ஓன் ஃபோட்டோஸ், வீடியோஸ், வாய்ஸ் கிளிப்ஸை அப்லோட் பண்ணிவிட்டு டிசைனில் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் ஃபோட்டோ ஆர் லோகோ. நெக்ஸ்ட்டு டூல் செக்ஷனில் கேன்வாவில் இருக்க அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மேஜிக் ரைட்டு, ஏஐ டெக்ஸ்ட்டு, மேஜிக் எடிட், ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங், பேக்ரவுண்ட் ரிமூவர், ரீசைஸ் டூல்ஸு, ட்ரான்ஸ்லேட் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் நம்ம ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாம் சேவ் ஆகும். கேன்வாவில் க்ளவுட் ஸ்டோர் ஆகும். இந்த டிசைன் வேணால் லேட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்பில் நோட்ஸில் நம்ம டிசைன் ரிலேட்டடாக ரிமைண்டர் ஆர் கண்டென்ட் ஐடியாஸில் நோட் பண்ண முடியும். டைமரில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆர் டிசைன் டைமில் மேனேஜ் பண்ண யூஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி வீடியோ ப்ராஜெக்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைமரு. இதுதான் கேன்வா டேஷ்போர்டில் இருக்க எல்லா டூல்ஸோட பேசிக் அண்ட் ப்ரொஃபஷ்னல் யூஸ் மீன். இப்போ எப்படி டிசைன் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம டெம்ப்ளேட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேம் கொடுத்துருக்கோம், க்ரீன் அண்ட் ப்ரௌன், காஃபி இது மாதிரி. ஸோ அதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம இது போட்டுக்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு இது பார்க்குறதுக்கு கன்வேக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். காஃபி ஷாப் இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஸோ அப்படி போட்டாச்சு. இப்போது ஆட் பேஜ் கொடுத்தா நமக்கு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை டெலீட் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷன்ஸில் நமக்கு ஷீட்டு, டாக்குமெண்ட், ப்ரெசன்டேஷன், ஒயிட் போர்டு, சோஷியல் மீடியா. ஸோ இது எல்லாமே மோர் ஆப்ஷனில் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒன்லி அலோவ் ரீப்ளேசிங் கண்டென்ட். இது டூப்ளிகேட்டை நமக்கு எடுத்துக்கலாம். இது ஆட் பேஜ்னால் அங்கேயும் மேலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆட் பேஜ்னால். ஸோ அதை கிளிக் பண்ணியும் நம்ம ஆட் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலர்லாம் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு கலர் காட்டும் க்ரீன். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுங்கிறத கஸ்டமைஸை நம்ம இந்த சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம 1 by 1 வச்சு நமக்கு எது சூட் ஆகுது அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ இதில் நமக்கு கஸ்டமைஸ்டாக கலர் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சைடு இருக்குது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராடியண்ட்னால் டபுள் கலர் ஷேடு வரது. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிராடியண்ட்டில் 2 ஷேட் 3 ஷேட் ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போது டெலீட் பண்ணுறது கஸ்டமைஸ்டாக இப்போது டெம்ப்ளேட்ஸில் எப்படி கஸ்டமைஸ்டாக எடிட்லாம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த காஃபி லேட் அது இருக்குங்களா, ஸோ அதை நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம மவுஸ் கிளிக் பண்ணி அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம காஃபி ஷாப் ஸோ டைப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபாண்ட் நமக்கு கஸ்டமைஸ்டாக என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 1 by 1 நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம போஸ்டர் டிசைனுக்கு செலக்டாக இருக்கும்னு பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஃபி ஷாப் கீழே இருக்கிற லெட்டர்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணி அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கஸ்டமைஸ்டாக வேணுங்கிறத டைப் பண்ணி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் RS100 ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு காஃபி ஷாப் எலமெண்ட் கிளிக் பண்ணாலே நமக்கு அது செலக்ட் ஆயிரும். ஸோ நமக்கு எது வேண்டாம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டாக எடிட் பண்ணுறது, ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ணதும் ஸோ டெலீட் ஆப்ஷன், மோர் ஆப்ஷன்ஸில் நமக்கு அதே மாதிரி காப்பி வேணுமா, டூப்ளிகேட் வேணுமா, இல்லை டெலீட் பண்ணுமா, அந்த எலமெண்ட்டை மூவ் ஆகாமல் இருக்க லாக் பண்ணி வைக்கணுமா, எந்த லேயர்ஸில் அது இருக்கணும், அலைன் பேஜ் ஸோ எல்லாமே நமக்கு அதில் ஆப்ஷனில் காட்டும். ஸோ நம்ம இப்போது நம்மளுக்கு ஹார்ட் போட்டது வேணான்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைட் பை நவ் இருக்கிறது நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஆர்டர் நவ் அது பேக் ஸ்பேஸில் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு எலமெண்ட் வச்சுருக்கோம். ஸோ ஆர்டர் நவ் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரே இதாக நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். இல்லைனா நம்ம இப்படி மெர்ஜ் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பை ஃபஸ்ட்டு பிக் சைஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு
ஆர்டர் நவ்வை பிக் சைஸ் ஆகணும். நமக்கு 2 வேலை. ஸோ அதனால் நம்ம 2த்தையும் ஒரே மாதிரி குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் G அமுக்கி குரூப்பாக பண்ணிக்கலாம். பண்ணதும் இப்போ நெக்ஸ்ட்டு பொசிஷன். இந்த பொசிஷன் ஆப்ஷனில் நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். அதில் நம்ம அப் அண்ட் டவுன் மேலே கொண்டு போகிறது இது எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்டர் நவ்வையும் ரெக்டாங்கிள் ஷேப்பையும் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் G பண்ணி குரூப் பண்ணியாச்சு. ஸோ குரூப் பண்ணிவிட்டு நம்ம பிக் சைஸ் பண்ணால் 2த்தையும் ஒட்டுக்கா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் நம்ம கஸ்டமைஸ்டாக சூஸ் பண்ணிக்கலாம். போல்டாக வேணுமா போல்டு, இல்லை ஸ்லாண்டிங்காக இருக்கணும்னா ஸ்லாண்டிங், அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன், ஃபுல்லாகவே அரைக்கிற மாதிரி வேணும்னா அது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் சைஸை பிக் சைஸ் மூவ் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட்டு, பாயிண்ட் சூஸ் பண்ணுறது, லெட்டர் ஸ்பேஸிங், லைன் ஸ்பேஸிங். ஸோ இதெல்லாமே நம்ம கஸ்டமைஸ்டாக நம்மளுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ வேணும், ஸோ இதெல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட். நம்ம லெட்டரோட டிரான்ஸ்பரண்ட் எவ்வளோ இருக்கணுங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ்னால் நம்ம லெட்டருக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ், 3D எஃபெக்ட்ஸு, ஷேடோ எஃபெக்ட்ஸு, லியான் எஃபெக்ட்ஸு, ஸோ எந்த டைரக்ஷனில் இருக்கணும் எல்லாமே இந்த எஃபெக்ட்ஸில் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இதில் டிரான்ஸ்பரண்ட் எவ்வளோ வச்சுக்கணும், அந்த எஃபெக்ட்ஸ்லேயே கலர், ஒரு அண்டர்லைன் கோட் அதுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணணும், பேக்ரவுண்ட் ஸ்பேஸ் கொடுத்தா ரவுண்ட்னஸ் எவ்வளோ இருக்கணும், ஸ்ப்ரெட்டுனா அந்த பேக்ரவுண்டு வந்துட்டு எவ்வளோ சைஸில் இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமா. ஸோ இது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ்டாக நான் இங்கே மூவ் பண்ண ஸோ அது 1 by 1 சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு அப்போவே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கர்வ் ஷேப்பில் வேணுமா, இல்லை எதுவுமே இல்லாமல் நன்னா எதுவும் இல்லை, எனக்கு நார்மலாக எப்படி இருக்கோ சேம் அது மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிறது உள்ள ஆப்ஷன்ஸை இது மாதிரி தான் நமக்கு எஃபெக்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அனிமேஷனில் டைப் பண்ணுற மாதிரி இது வந்துட்டு அனிமேஷன் போத் 2 இடத்துலையுமே ஷோ ஆகணுமா, இல்லை வரும்போது மட்டும் ஷோ ஆகுதுமா, இன் அவுட், இன் எக்ஸிட், இல்லை போகும்போது மட்டும் ஷோ ஆகணுமா, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு அனிமேஷனில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பொசிஷனில் நம்ம போஸ்டர் டிசைனில் உள்ள எலமெண்ட்ஸ் டிசைன் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நம்ம ஆப்பில் வைக்கிறது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லொக்கேஷன் கீழே அந்த பிளாக் பேக்ரவுண்டோடே இருக்கு. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லொக்கேஷன் அண்ட் மொபைல் நம்பர் அந்த இடத்துக்கிட்ட கிளிக் பண்ணிவிட்டு காஃபி ஷாப், ஸோ அது மாதிரி டைப் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் நம்ம பேக்ரவுண்டு அது வச்சுருந்தோம், பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம நன் கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம அலைன்மெண்ட் ஏற்றாப்பில் நம்ம வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு லொக்கேஷனுமே நம்ம சேலம் தமிழ்நாடு அது மாதிரி நம்ம லொக்கேஷன் ஆட் பண்ணியாச்சு. நம்ம டெம்ப்ளேட் வச்சு கஸ்டமைஸ்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எடிட் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட்டு என்ன கலர்ஸ் வேணும், ஃபாண்ட் வேணும். ஸோ இது நம்ம டெம்ப்ளேட்டில் ஆல்ரெடி கொடுத்த பிக்சர்ஸில் நமக்கு நம்மளோட லொக்கேஷனு, நேமு இது மட்டும் போட்டு நம்ம டெம்ப்ளேட்டில் நம்ம கேன்வா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் டெம்ப்ளேட் கேன்வா போஸ்டர் டிசைன், இன்ஸ்டாகிராம் போஸ்டர் டிசைன். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், இன்ஸ்டாகிராம், கூகுள், பின்இன்ட்ரெஸ்ட், ஸோ இதிலலாம் நம்ம ஒரு போஸ்ட் பார்க்குறோம். அந்த போஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, சேம் அதே மாதிரி எனக்கும் இருந்தால் ஓகேயா இருக்குமே, அதே டெம்ப்ளேட் அதே மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணணும்னா, சேம் அந்த டெம்ப்ளேட்டை நம்ம காப்பி இமேஜ் பண்ணி நம்ம கேன்வாவில் கொண்டு வந்து அதை நமக்கு ஏற்றாப்புல எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நியூ டேப் ஓப்பன் பண்ணி பின்இன்ட்ரெஸ்ட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்க லிங்க் உள்ள ஓப்பன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சர்ச் பாரில் காஃபி ஷாப் போஸ்டர் டிசைன், இன்ஸ்டாகிராம் போஸ்டர் டிசைன், ஸோ அது மாதிரி கொடுப்போம். காஃபி ஷாப் போஸ்டர் டிசைன். இதில் நமக்கு போஸ்டர் டிசைன் ஐடியாஸ் எல்லாமே நமக்கு நிறையா இருக்கும். இதில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சூப்பராக இருக்குது, கேன்வா டெம்ப்ளேட்ஸை விட நமக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு தோணும் போது நம்ம இதுவே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காப்பி இமேஜ் கொடுத்து இதில் ஆட் பேஜ் கிளிக் பண்ணி இப்போது பேஸ்ட். ஸோ இப்போது இது பேஜ் சைஸ்க்கு நம்ம ட்ராக் பண்ணி ஃபுல் வியூக்கு வச்சுக்கிறோம். இதில் நம்ம வேறு ஃபோன் நம்பர், வேறு லோகோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எடிட் பண்ணணும், நம்மளோட லோகோ அண்ட் ஃபோன் நம்பர்
நமக்கு பிடிச்ச மாதிரி இமேஜ்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி போஸ்டர் டிசைன் ஃபுல்லாக ஒன்ஸ் கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ, ஒயிட், ப்ளூ இருக்குங்களா. ஸோ இதில் கலரும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுங்கிறோ வச்சுக்கலாம். இப்போ ப்ளூ வச்சோம் அது அவ்வளோக்கு அட்ராக்டிவாக இல்லைனால நம்ம ஆல்ரெடி இருந்த எல்லோ கலரே நம்ம சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எடிட் ஆப்ஷனில் பிஜி ரிமூவர், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மேஜிக் எரேசர்னால் ஒரு இடம் மட்டும் ஸ்பெசிஃபையாக வேணான்னா அதை மட்டும் எடிட் பண்ணுறது. ஸோ அதை சூஸ் பண்ணி ப்ரஷ் சைஸ் நமக்கு எது வேணுமோ வச்சுட்டு நமக்கு இப்போ இந்த லோகோ வேணாங்க இருக்குங்களா. ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணி ப்ரஷ்ஷில் ட்ராக் பண்ணி எரேஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த இடம் எரேஸ் ஆயிரும். ஸோ லைட்டாக கொஞ்சம் மட்டும் வந்து நம்ம அகைன் ஒன்ஸ் நம்ம இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் பண்ணும்போது நமக்கு அந்த இடம் ஃபுல்லாக ட்ராக் ஆயிரும். இது வந்துட்டு கேன்வாவோட பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மேஜிக் கிரப். ஸோ இதில் நமக்கு காஃபி கப் இமேஜ் மாற்றணும், ப்ரஷ் மூலம் நம்ம அழைக்கிறது, இல்லை கிளிக் பண்ணிவிட்டும் நம்ம கிராப் கொடுத்தா ஸோ அந்த இமேஜ் மட்டும் நமக்கு செப்பரேட்டாக இமேஜ் அந்த கிராப் பண்ணி கொடுத்துரும் நமக்கு அது மட்டும் செப்பரேட்டாக. ஸோ இந்த பிக்சர் இல்லாமல் நம்ம வேறு எந்த பிக்சர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இந்த பிக்சரை ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்படி எடிட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இது மறுபடியும் முன்னாடி இருந்த மாதிரியே வேணும்னா Ctrl+Z கொடுத்தா நமக்கு முன்னாடி இருந்த மாதிரியே வந்துடும். நெக்ஸ்ட்டு கிராப் டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு இதில் கிராப் பண்ணிக்கலாம். கிராப் இமேஜ் பார்த்தோம், இமேஜ் கிராப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கிராப் டெஸ்ட் எல்லாம் கிராப் பண்ணுறது. இதில் நமக்கு எந்த லைன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கிராப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளிக் பண்ணி கிராப் கொடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தோன்னா கிராப் பண்ணதும் தனியாக நம்ம மூவ் பண்ணிக்கிற மாதிரி வந்ததுன்னா, பட் ஆனால் அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் ஸோ அந்த ஒரு மாதிரி இருக்கும். அது மேஜிக் எரேசரில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேணாம், லொக்கேஷன், வாட்ஸ்அப் ஐக்கானில் நம்ம நியூவாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை டெலிட் பண்ணுறோம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சின்ன டாட் இருந்தால் மறுபடியும் அகெயின் நம்ம ஒன்ஸ் மேஜிக் எரேசர் கொடுத்து டெலிட் பண்ண. மேஜிக் எரேசர்னால் நமக்கு தேவையில்லாத இமேஜஸ் எதுவும் லோகோ, லெட்டர்ஸில் எதுவும்னா நம்ம டெலிட் பண்ணிக்கிறது. இப்போ சேம் அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். நான் Ctrl+Z பண்ணி ஆல்ரெடி இருந்த மாதிரியே நான் இப்போ வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் அந்த லோகோ நமக்கு Ctrl+Z கொடுக்கும்போது வந்ததுனால அகைன் நான் அதை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். எரேஸ், மேஜிக் எரேசர் கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணியாச்சு. இப்போது எலமெண்ட்ஸில் ஐகான்ஸ், லோகோ ஐகான்ஸ், கால் ஐகான்ஸ், லொக்கேஷன் ஐகான்ஸ், ஸோ இதெல்லாமே நம்ம டைப் பண்ணி இங்கே வைக்க போகிறோம், செட் பண்ண போகிறோம். லொக்கேஷன் ஐகான் டைப் பண்ணிவிட்டு அது நமக்கு பிக் சைஸாக வந்ததுன்னா அதை ட்ராக் பண்ணி ஸ்மால் சைஸாக மாற்றிட்டு ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அது மூலமே கர்சரை வச்சுட்டு வந்தால் நமக்கு எந்த இடத்துல வேணுங்கிறதோ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் டெக்ஸ்ட்டு. ஆட் ஏ லிட்டில் பிட் ஆஃப் பாடி டெக்ஸ்ட்டு. சின்னதுனால நம்மளுக்கு சின்ன டெக்ஸ்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கிறோம். சேலம் போட்டு நமக்கு என்ன ஃபாண்ட் சூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட்டில் ஃபாண்ட்டில் போய்ட்டு என்ன ஃபாண்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு மேக் இட் போல்டாக வேணுமா, ஸ்லாண்டிங்காக வேணுமா, அண்டர்ஸ்கோர் வச்சு வேணுமா, இல்லை ஃபுல்லாகவே அழைச்ச மாதிரி வேணுங்களா, கேபிட்டலில் வேணுமா. ஸோ இதெல்லாமே எது நம்ம கஸ்டமைஸ்டாக ஒன் பை ஒன்னாக ஆப்ஷன் சூஸ் பண்ணி நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பேஸிங், லெட்டரோட ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமாக வேணுமா, இல்லை லைனோட ஸ்பேஸ் அதிகமாக வேணுமா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ட்ராக் பண்ணி எந்த இடத்துல கரெக்டாக இருக்குங்கிறத அலைன்மெண்ட் பண்ணி நம்ம வச்சாச்சு. ஸோ கீழே அந்த 70% நம்ம கொஞ்சம் இமேஜ் ஜூம் பண்ணணும்னா நம்ம அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எலமெண்ட்டில் அதை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஸ்பேஸ் எடுக்கிறோம். ஸ்பேஸ் எடுத்து ஸோ அதை எல்லோ கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த இடத்துல ரெக்டாங்கிள் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வச்சு நம்ம ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல கஸ்டமைஸ்டாக வச்சும் நம்ம அதை டெலிட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம வேறு எதுவும் எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம். இல்லைனா எடிட் ஆப்ஷனில் மேஜிக் எரேசர் கிளிக் பண்ணி எரேஸும் நம்ம பண்ணிடலாம். கேன்வா டெம்ப்ளேட் இல்லாமல் வேறு ஒரு போஸ்ட், ஸோ அதில் உள்ள லோகோ, லொக்கேஷன்,
ஸோ இதெல்லாமே எடிட் பண்ணி நமக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் பண்ணுற டிசைன் ஃபுல்லாக நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம கஸ்டமைஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ண போகிறோம். ஆட் பேஜ் கிளிக் பண்ணி நியூ பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் கலர் என்ன கலர் வேணும்னு சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப், ஸோ அதை எடுத்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி நீளமாக வச்சுட்டு, ஸோ அதுக்கு ஒரு ப்ரௌனுக்கு கான்ட்ராக்டாக இருக்கிற மாதிரி எல்லோ கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஆட் ஹெட்டிங் லெட்டர்ஸ் ஆட் பண்ணுறோம். காஃபி, ஸோ ஒரு போல்டான லெட்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதை நம்ம எந்த இடத்துக்கு வேணுமோ பர்ஃபெக்டாக வச்சு ட்ராக் பண்ணி, கலர் பிளாக் நமக்கு சூட் ஆகலை, ஸோ அதனால் ஒரு டூப்ளிகேட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம டைம், காஃபி டைம், ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ப்ரௌன் கலரில் நம்ம பேக்ரவுண்ட் கலர்லேயே சேம் கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்ததுனால நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ இப்போ நம்ம எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைன், ஸோ அந்த அவுட்லைனை நம்ம எல்லோ கலரில் மாற்றுறோம். பேக்ரவுண்ட் கலர் நம்ம ப்ரௌன் கொடுத்துட்டு அவுட்லைன் கலர் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் லுக்கில். நெக்ஸ்ட்டு காஃபிங்கிறது எல்லோ கலரில் கொடுத்தாச்சு. இது மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில் கஸ்டமைஸ்டான போஸ்ட்டும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது காஃபி ஷாப் இமேஜ், இப்போது காஃபி இமேஜ் மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். கூகுள்லேருந்து காப்பி இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி கொடுத்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவர், ஸோ அதை கிளிக் பண்ணால் நமக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இது பெய்டு வெர்ஷனில் இருக்கிற டூல்ஸு. பெய்டு வெர்ஷன் இல்லாமல் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது இந்த இமேஜில் ஷேடோ மாதிரி ஆட் பண்ணிக்கிறதுக்கு ட்ராப்பு, அவுட்லைன்ஸு, ஷேடோ மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ், எடிட்டில் ஷேடோவில் கிளிக் பண்ணி நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரியல் தீமில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது சூஸ் பண்ணுறோம். இந்த ஷேடோ நமக்கு என்ன கலரில் இருக்கிறதுங்கிறது கூட சூஸ் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ கலரே ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா நல்லா இருக்குமா? ஆக்சுவலி பிளாக்கு நல்லா ரியல் தீமில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எஃபெக்ட்ஸில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிளர் ஆக்கணுமா, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போது இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ண பார்க்குறோம். இப்போ நம்ம இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் நம்ம கேன்வா பெய்டு வெர்ஷன் வச்சுருந்தா ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கும் போது பேக்ரவுண்ட் ரிமூவர் அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இமேஜை சேவ் பண்ணும் போது தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். கூகுளில் சம் இமேஜஸ் எல்லாமே வெப் ஃபைலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜேபெக் ஃபைல் மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜேபெக் ஃபைல் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் இமேஜ், ஸோ அது மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ரிமூவ் பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் ஃபார் ஃப்ரீ, ஸோ அதில் அப்லோட் இமேஜ் கொடுத்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸோ இப்போது நமக்கு பேக்ரவுண்ட் எடுத்து தனியாக கொடுத்துருச்சு. ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க ஜேபெக் ஃபைல் கூகுளில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இது நமக்கு எந்த இடத்துல கஸ்டமைஸாக வேணுங்கிறத எடிட் பண்ணிக்கலாம். நம்ம கார்னரில் வச்சு செட் பண்ணுறோம், மேலே வச்சு செட் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு 2 காஃபிங்கிறது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம டெலீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஜூமில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனில் ஆட் ஹெட்டிங்,
ஷாப் எவ்வளோ நேரம் ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுறோம். மண்டே டு தேர்ஸ்டே 10 AM to 8 PM. செலக்ட் பண்ணி எல்லோ ஒயிட் கலர் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்டு சென்டரில் இருக்கணுமா இல்லை கார்னரில் இருக்கணுமா, ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டும் நம்ம கஸ்டமைஸாக எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே டு சண்டே என்டர் அமுக்குனா நமக்கு கீழே ப்ரெஸ் ஆயிரும். ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது 8 AM to 8 PM ஃப்ரைடே டு சண்டே 8 AM to 10 PM. ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி சின்ன சைஸில் கொண்டு வந்துட்டு எந்த இடத்துக்கு நம்ம சூஸ் ஆகும்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன ஃபாண்ட்டில் வேணும், ஒவ்வொரு ஃபாண்ட்டாக சூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக ஹோலாக கண்ட்ரோல் ஏ கொடுத்தா ஹோல் செலக்ட் ஆயிரும். ஸோ அது ஃபுல்லாக ஹோல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் ப்ரீமியம் எலகண்ட் ஃபாண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம போல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஆரோ நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல இதில் காஃபிலேருந்து ஒரு ஆரோ போகிற மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த ஆரோனா டாட்டட் ஆரோ நம்ம எலமெண்ட்ஸில் என்ன மாதிரி நம்ம டைப் பண்ணுறோமோ ஸோ அதெல்லாமே நமக்கு வியூஸாக வரும். கேர்ள்ஸ் இமேஜ் வேணும், இல்லை கோல்டன் ரெக்டாங்கிள் வேணும், கோல்டு காயின் வேணும், சில்வர் காயின், ஸோ இது மாதிரி என்ன வேணுமோ அதை டைப் பண்ணால் நமக்கு இங்கே எலமெண்ட் ஐகான்ஸாக நமக்கு வந்துடும். இப்போ நம்ம ஆரோ செலக்ட் பண்ணியாச்சு. ஆரோ நம்ம ஒயிட் கலரில் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை எல்லோ கலர் சேம் அதே மாதிரி வச்சுட்டு டிரான்ஸ்பரண்ட்டில் நம்ம டிரான்ஸ்பரண்ட் கம்மி பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணுறோம். லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு கலர் எல்லோ கலரில் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அது கீழே கரெக்டாக அலைன்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் நம்ம ட்ராக் பண்ணி வச்சுட்டு ஆடியே ஹெட்டிங்கில் நம்ம சேலம் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கலர் ஒயிட் கலர் வச்சுக்கிறோம். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறோம். என்ன ஃபாண்ட் சூஸ் ஆகும், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி போல்டு கலரில் போல்டு ஃபாண்ட்டில் செட் பண்ணியாச்சு. இப்போது இன்னுமே ஏன்னா நமக்கு எம்டி ஸ்பேஸ் நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்களா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல இப்போது எலமெண்ட்ஸில் காஃபி ப்ரூ ஐகான், ஸோ அது மாதிரி போட்டு பார்க்குறோம். டிஃப்ரெண்ட்டாக எதுவும் நமக்கு கிடைக்குது. அந்த காஃபி ப்ரூ இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் இன்னொன்று பண்ணி கீழே நம்ம செட் பண்ணிக்கிறோம். கீழே அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போது டிரான்ஸ்பரண்ட் கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ மேலே 26 வச்சா கீழே சேம் அதே 26 வச்சுக்கலாம் டிரான்ஸ்பரண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லோகன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு ஸ்மால் சைஸ் ஆட் ஏ லிட்டில் பிட் ஆஃப் பாடி டெக்ஸ்ட். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்ரி சிப் டெல்ஸ் மீ ஸ்டோரி, இது மாதிரி நம்ம ஒரு ஸ்லோகன் கொடுத்துட்டு அதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸில் கீழே அந்த கர்வ் மாதிரி அந்த காஃபி கப்பில் கர்வ் இருக்குல்ல தட்டை, ஸோ அதே ஷேப்பில் நம்ம இப்போ வைக்க பார்க்குறோம். காஃபி கப் மேலே வச்சு ட்ரை பண்ணுறோம். ஸோ ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சுட்டு ஸோ நல்லா ப்ரைட்டாக தெரியுதான்னு பார்க்குறோம். இந்த கர்வ் வந்துட்டு 2 ஆரோ இருக்கும்.
இந்த சைட் பண்ணால் இன், லெஃப்ட் சைடு நம்ம ஆரோ கிளிக் பண்ணால் அவுட். இன் அவுட்டுன்னு 2 சைட்லேயுமே நமக்கு இது மூவ் ஆகும். ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த இடத்துல செட் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த ப்ரௌன் கலர் ஷேட் இருக்கிறதுனால அது கரெக்டாக செட் ஆகலை. இல்லைன்னா நம்ம எவ்ரி ஸ்டெப்ஸ் ஒரு கலரில், பெரி ஒரு கலரில் இப்படி சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம காஃபி தட்டை அந்த கீழே பிளேட் வைக்கிறத ஸோ அவுட் அந்த சைட் கொடுக்குறோம். கொடுத்து இப்போ ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணி சேம் அதுக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ்டாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அழகாக இருக்குது. எவ்ரி சிப் ஸ்டில் ஆஸ் ஏ ஸ்டோரி. ஸோ இது மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு இன்னும் நமக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதே நம்ம க்ரியேட்டிவாக ஒன்று நியூ blank பேஜ் எடுத்து நம்மளே நமக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ்ட் க்ரியேட்டிவிட்டியோடு நம்ம பண்ணணும். ஸோ இதில் அரேஞ்ச்மெண்ட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போது பொசிஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயர்ஸில் இப்போ இந்த எவ்ரி சிப் ஸ்டில் ஆஸ் ஏ ஸ்டோரி இருக்குது தானே. இப்போ இந்த காஃபி மக்கை கீழே அந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே கொண்டு போனால் அது கீழே போயிடும். காஃபி ஷாப் மேலே. இதுதான் அந்த பொசிஷனோட அலைன்மெண்ட்டு. நம்ம ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மேலே இருக்கணும்னா அந்த எலமெண்ட்ஸ் கீழே வச்சு நம்ம அதை மேலே வைக்கணும். ஸோ அதை அந்த பொசிஷன் அலைன்மெண்ட்டில் நம்ம ப்ராப்பராக அதை அலைன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸ் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கேன்வா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபுல் வியூவில் நம்ம இப்போ பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு போஸ்டர் டிசைன்லேருந்து அதை ட்ராக் பண்ணி எரேஸ் பண்ணி நமக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் பண்ணுறது. இப்போ நம்மளே நியூவாக க்ரியேட்டிவாக ஒரு டிசைன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கேன்வா டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணியாச்சு. கேன்வா டேஷ்போர்டில் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டர் டிசைன் ரெடி பண்ணுற அளவுக்கு நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு விசிட்டிங் கார்டு இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எக்ஸ்ப்ளோர் டெம்ப்ளேட்ஸ். இதில் எஜுகேஷன் ப்ரெசன்டேஷன், ஒர்க் ஷீட்டு, டாக்குமெண்ட்டு, மெயிலு, எஜுகேஷன் வெப்சைட்டு, ப்ரௌச்சரு, இன்விடேஷன், சர்டிஃபிகேட், ஸோ மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் கார்டு, அதாவது விசிட்டிங் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். சர்ச் பாக்ஸில் டெக்ஸ்டைல்ஸ், இப்போது கிளாத் ஷாப்புக்கு நம்ம விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறோம். டெக்ஸ்டைல்ஸ் விசிட்டிங் கார்டு அப்படின்னு நம்ம இப்போ சர்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் கார்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. நமக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்ஸ். ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடில் நம்ம விசிட்டிங் கார்டு பிரிண்டிங் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற மாடல்ஸ் எல்லாமே அதில் காட்டும். கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பிராண்ட் நேம், லோகோ, யுவர் ஸ்லோகன் ஹேர் இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம பிராண்ட் நேமாக ட்ரெண்டி டெக்ஸ்டைல்ஸ், நெக்ஸ்ட் யுவர் ஸ்லோகன் ஹேர். ஸோ அதில் நம்ம ஸ்லோகன் ஆட் பண்ணிக்கலாம். கெட் வாட் யூ லவ் அண்ட் நீட். ஸோ அப்படி ஸ்லோகன் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். இதில் நம்ம ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கலர் வந்துட்டு டார்க் மெரூன் இருக்குங்களா. ஸோ அதுவுமே கஸ்டமைஸ்டாக நமக்கு என்ன கலர் வேணுங்கிறதையும் நம்ம அதை கிளிக் பண்ணி மேலே கலர்ஸ் காட்டும். ஸோ அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். அலைன்மெண்ட் செட் பண்ணிக்கலாம். இந்த டேஞ்சர் ஜோன் மேலே இருக்கிறத அந்த ஸ்பேஸில் எதுவும் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. விசிட்டிங் கார்டில் ஸோ நம்ம கார்னரில் ஹோல்ட் ஆகும்.
ஸோ அதனால் அந்த இடத்துல டேஞ்சர் ஜோன் அதில் டெக்ஸ்ட் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் அதை செய்யலாமல் ஃபுல்லாக ஆல் கிளிக் பண்ணி குரூப் பண்ணி ஸோ அதை அலைன்மெண்ட் ஏத்தாப்பில் நம்ம செட் பண்ணியாச்சு. எல்லாமே ஆலாக செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி குரூப்பாக கொஞ்சம் பிக் சைஸில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ கேன்வா டெம்ப்ளேட்டில் இருக்கிற விசிட்டிங் கார்ட் மாடல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு எலமெண்ட்டில் இப்போ நம்ம நியூவாகவே நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில் blank பேஜில் விசிட்டிங் கார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கோல்டன் ரெக்டாங்கிள் ஸோ அது மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் எடுத்து அது நம்ம இப்போ கோல்டன் கலரில் விசிட்டிங் கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபுல் சைஸ் ஸோ வச்சாச்சு. இது ஒரு 3D எஃபெக்ட்ஸில் நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இன்னொரு எலமெண்ட்ஸ் என்ன டைப் பண்ணுறோன்னா கர்வ். இப்போ இந்த விசிட்டிங் கார்டில் கர்வ் ஷேப் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு கர்வ் இதை ஃபுல்லாக ட்ராக் கஸ்டமைஸ்டாக கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு ஸோ இந்த கோல்டனுக்கு இந்த டார்க் மெரூன் கொஞ்சம் ஷூட் ஆகுது. ஸோ நம்ம இது ஒரு கர்வ் ஷேப்பில் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் ஏ ஹெட்டிங் டைப் பண்ண போகிறோம். ட்ரெண்டிங் இப்போ இதை இந்த ட்ரெண்டிங்கிறதுக்கு ஃபாண்ட் நல்லா போல்டு ஃபாண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். அவுட்லைன் கொடுத்து ஸோ இந்த அவுட்லைனுக்கு இந்த ட்ரெண்டிங்கோட பிங்க் கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது ஆடிய சப்ஹெட்டிங் டெக்ஸ்டைல் ஸோ அதை இப்போ ஆட் பண்ணுறோம். டெக்ஸ்டைல்ஸ் ஸோ அதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிக் சைஸாக மூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபாண்ட் கொஞ்சம் 25 ஃபாண்ட்டோட சைஸ் நம்ம ப்ளஸ் ஐக்கான் பண்ணால் பிக் சைஸ் மைனஸ் ஐக்கான் பண்ணால் ஸ்மால் சைஸ் போகும். ஸோ அதை நம்ம அதுக்கேற்றாப்புல கஸ்டமைஸ்டாக எடிட் பண்ணிக்கலாம். அந்த கர்வ் ஷேப்பை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறோம். கீழே இறக்கிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு லைன் ஒரு லைன் ஆட் பண்ணுறோம். நம்ம லைன் கிளிக் பண்ணிட்டு கர்வ் கொடுத்து நம்ம அதை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுறோம். டெக்ஸ்டைல் கீழே ஒரு லைன் ஆட் பண்ணுறோம். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்ன சைஸில் வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி கரெக்டாக எடிட் பண்ணியாச்சு. இந்த ஸ்லோகனை நம்ம அங்கேயே சேர்த்துக்கிறோம். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபாண்ட் வேணும் அதுக்கேற்றாப்புலன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சூஸ் பண்ணாத லோகோ வந்துட்டு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகும். கரெக்டான அலைன்மெண்ட்டில் கரெக்டாக அந்த லைனுக்கு ஏற்றாப்புல நம்ம வச்சுட்டு லெட்டர் ஸ்பேஸிங்கிறது கொஞ்சம் லெட்டர்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கிறதுக்காக நம்ம அது யூஸ் பண்ணுறோம். லெட்டர் ஸ்பேஸிங் ஸோ அந்த லைன்ஸ் அந்த டேஞ்சர் ஜோன் கிட்ட கார்னரில் போணுச்சுனாலே நமக்கு டேஞ்சர் ஜோனுங்கிற அலர்ட் நமக்கு காட்டிடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸில் டெக்ஸ்டைல் ஸோ அப்படி சர்ச் பண்ணி ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணலாங்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். இல்லை கேர்ள் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு இமேஜஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்டைல் கேர்ள் இமேஜ்
சம்டைம்ஸ் லோட் ஆகும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்டைல் கேர்ள் இமேஜுங்கும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு காட்டுது. இப்போ சாரீ கேர்ள் போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக இமேஜஸ்லாம் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒன்று சூஸ் பண்ணியாச்சு. இப்போ சூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம க்ராப் பண்ணி நமக்கு எந்த இடத்துல வைக்கணுங்கிறத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஸோ இந்த இடத்துல சூஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த நம்ம கர்வ் இருக்குல்ல, ஸோ இது கொஞ்சம் இமேஜ் வந்து நமக்கு கொஞ்சம் அன்ப்ராப்பராக இருக்குது. நமக்கு அது பொசிஷனில் லேயர்ஸில் கர்வுக்கு கீழே கொண்டு வரணும். அப்போங்கும்போது இமேஜ் வந்துட்டு கீழே போயிடும். அப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ட்ரெண்டி டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இது நம்ம விசிட்டிங் கார்டோட நம்மளே கஸ்டமைஸ்டாக க்ரியேட்டிவிட்டியாக எடிட் பண்ண மாடலு. இதில் ஆடே சப்ஹெட்டிங்கில் கீழே இந்த கர்வில் வந்துட்டு ஸ்பேஸில் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம எழுதுகிறோம் டெக்ஸ்டைல்ஸு, அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஜுவல்லரி அண்ட் ஸ்டேஷ்னரி. ஸோ இது மாதிரி நம்ம என்னென்னலாம் திங்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத எழுதிட்டு ஸோ ஒயிட் கலர் நம்ம கொடுத்துட்டு ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெட்டர் ஸ்பேஸிங்கில் கொஞ்சம் லென்த்தியாக வச்சுட்டு கீழே கொண்டு போய்க்கலாம். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்க கரெக்டான அலைன்மெண்ட்டில் வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஆட் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கிராடியன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கிராடியன்ட்டு டார்க் மெரூன் கொடுத்துட்டு கிராடியன்ட் கலரில் ஸோ ரெட் கலர் இந்த ஆப்ஷன்ஸ் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் மறுபடியும் ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஒரு ரெட் கலரில் கொடுக்குறோம். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது கிராடியன்ட் ஷேடோ. ஸோ ஒரே கலரில் இல்லாமல் டார்க் ரெட்டு இது மாதிரி கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் தீம் நம்ம இப்போ பிளர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது டார்க் கலரில் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் டைப் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஸ்கொயர் ஃப்ரேம் ஃபஸ்ட் இருக்குங்களா, ஸோ அதை இப்போது நம்ம ஃப்ரேம்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்கொயர் ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு இதில் ரவுண்ட் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப் இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஷேப்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ நம்ம இதை ப்ராப்பரான அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஃபோன் மொபைல் மாடல், ரெக்டாங்கிள் மாதிரி நிறைய மாடல் ஷேப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் விசிட்டிங் கார்டில் பேக் சைட் இமேஜ் என்ன வைக்கிறதுக்குங்கிறதுக்காக நம்ம கூகுள் க்ரோம் டேப்பில் சாரீ டெக்ஸ்டைல்ஸ் கேர்ள் இமேஜ் ஸோ இது மாதிரி சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். இமேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம விசிட்டிங் கார்டுக்கு ஷூட்டபிள் ஆகிற மாதிரி இமேஜ் சூஸ் பண்ணுறோம். ஸோ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸோ இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணுறோம். லோட் ஆகுது. ஸோ இதுலேயே நமக்கு கீழே கொஞ்சம் நிறைய மாடல்ஸ்லாம் காட்டுது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒன் செலக்ட் பண்ணியாச்சு. விசிட் சைட் போனதும் நம்மளுக்கு பின்னின்ட்ரெஸ்ட்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கேன்வாவில் பேஸ்ட் பண்ணுறோம். Ctrl V.
ஸோ அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறதுக்காக ஸோ இது நேராக வந்துடுச்சு. க்ராப் பண்ணி நம்ம இந்த இமேஜ் இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜில் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்கறதுக்காக அந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைனில் ஸோ நம்ம கலர் சூஸ் பண்ணுறோம். எல்லோ வச்சு பார்க்குறோம், அப்புறம் ஒயிட் நல்லாயிருக்கு. இது ஈவனாக ஒரே அலைன்மெண்ட்காக அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இருக்கிற நம்ம கேன்வா டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ண கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ நம்ம இதில் ஆல்ரெடி உள்ள டெம்ப்ளேட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்றா ட்ராக் பண்ணி குரூப் Ctrl+G ப்ரெஸ் பண்ணி ஸோ அதை Ctrl+C Ctrl+V காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே நம்ம கொண்டு வந்து ஸோ இந்த இடத்துக்கு என்ன சைஸில் வேணும்னு கஸ்டமைஸ்டாக நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கலர் இதில் நமக்கு விசிபிளாக தெரில, ஸோ கலர் கிளிக் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலருமே நமக்கு விசிபிளாக தெரில, ஸோ அதையும் நம்ம 1 by 1 கிளிக் பண்ணி ஒயிட் கலர் நம்ம கொடுத்தாச்சு. 1 by 1 நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு உள்ளது, இது பேக் சைடு. இது நம்ம கஸ்டமைஸ்டாக விசிட்டிங் கார்டு உள்ளது, கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் கேன்வாவில் உள்ளது. இது நம்ம ஓனாக க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டை. ஸோ இந்த ட்ரெண்டிங்கிறதுக்கு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதும் நமக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். நமக்கு டைப்போகிராஃபி என்ன மாதிரி வேணும், டைப் ஸ்டுடியோவில் நம்ம கர்வ் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில், ஸோ இது மாதிரிலாம் நிறைய மாடல்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனில் நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை இங்கே ஓப்பன் பண்ணதும் ப்ரோ ஸ்டைல் லெட்டரிங் மேட் ஈஸி. ஸோ அது இந்த ஓப்பன் கிளிக் பண்ணதும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நமக்கு இங்கே ஷோ ஆகும். இங்கே டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்டில் லோடிங் ஆகிட்டுருக்கு. இதில் கிராடியன்ட் லுக்கில், 3D லுக்கில், ஸோ இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கும். நம்ம கஸ்டமைஸ்டாக எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்டி ஸோ ஆட் டு டிசைன் கொடுத்தா நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட பிஸ்னஸ் கார்டு, அதாவது விசிட்டிங் கார்டு சொல்கிறது. நெக்ஸ்ட் இப்போ பேக் போய்க்கலாம். பேக் போயிட்டு 1 by 1 நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே எக்ஸ்ப்ளோர் டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் எல்லா டெம்ப்ளேட்ஸோட தீமுமே நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெட்டிங் இன்விடேஷன் கார்டு ஸோ அது பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ அதில் நம்ம ஒரு மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வீடியோ அனிமேஷன் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதை வச்சு நம்மளுக்கு அது ரன் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் ஓடுற மாதிரி அது ரன் ஆகிருக்கு அந்த டெக்ஸ்ட்டை. இது மாதிரி நிறைய கஸ்டமைஸ்டு தீம்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. பிரிண்டிங் எடுத்தோன்னே எப்படி இருக்குங்கிற மாடல்லேருந்து கவரில் வைக்கும் போது மாடல், ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஆங்கிளில் நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கேன்வாவில் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி இது உள்ளே போயாச்சு. இதில் எப்போதுமே போல் நம்ம எடிட்டில் தான் நம்ம நேமை கஸ்டமைஸ்டாக எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் எதுவும் நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நான் பிளாக்கில் கொடுத்தேன். இதில் ஃப்ளவர்ஸு ஸோ எல்லாமே எலமெண்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒவ்வொன்றா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டெலிட்டு நமக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ்டாக டெஸ்ட் இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எலமெண்ட்ஸில் நம்ம கோல்டன் ஃப்ளவர்னு கொடுக்குறோம். ஸோ இந்த எலமெண்ட்ஸில் உள்ளது எல்லாமே தான் நமக்கு இங்கே கஸ்டமைஸ்டாக கார்னரில் நம்மளுக்கு வச்சுருக்காங்க.
கோல்டன் ஃப்ளார்னு கொடுத்தோன்னா எவ்வளோ நமக்கு மாடல்ஸ் வந்து காட்டுதுன்னு பாருங்கள். இப்போ மேலே இருக்கிற கோல்டு பெய்ஜிங் ஃப்ளோரா, ஸோ அதை நம்ம டெலீட் பண்ணிட்டு பிடிஎஃப் அது பண்ணுறதுக்காக வெட்டிங் இன்விடேஷன் அப்படி டைப் பண்ணிக்கிட்டோம். இப்போ டவுன்லோட், இது நம்ம வெட்டிங் இன்விடேஷன் நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறோம். பிடிஎஃப் பிரிண்ட் அண்ட் டவுன்லோட். நம்ம கஸ்டமைஸ்டாக எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு கோல்டன் ஃப்ளார் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்றப்பில் செட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலை நம்ம பார்ப்போம். இப்போ பேக் போயிட்டு இப்போ இது ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டேன். இப்போ வெட்டிங் இன்விடேஷனில் நிறைய மாடல் இருக்குது. ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டைலில் நமக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு, எஜுகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளது. நெக்ஸ்ட்டு ஒயிட் போர்டு, எல்லாத்துலேயுமே சாம்பிள் அப்படியே ஜஸ்ட் நான் மேலே வியூ மட்டும் பண்ணுறேன். சேம் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரே மாதிரி எடிட் பண்ணி கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணி பண்ணுறது தான். இதில் ஒவ்வொருத்துல மாடல் எப்படி இருக்குங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெஸ்யூம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மெயில் ஃபார்மேட்க்கு எப்படி அனுப்புறதுன்னு பார்த்தோம். இப்போ எஜுகேஷன் வெப்சைட் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ மாடல் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட். இதில் எல்லாமே அனிமேஷன் செட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் ஸ்லைடப் அனிமேஷன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கஸ்டமைஸ்டாக இது ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ மாதிரி இருக்கும். அதை நம்ம எடிட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே எடிட்டபிள் ஆப்ஷன் தான். இமேஜ் நமக்கு எது வேணுமோ கஸ்டமைஸ்டாக வச்சுக்கலாம், கலர்ஸ் வச்சுக்கலாம். எல்லாமே அப் அண்ட் டவுனில் ஸோ கொடுத்துருக்காங்க. நம்மளோட லோகோ ஆட் பண்ணி இமேஜ்லாம் மாற்றி இது வெப்சைட்டுக்கு கஸ்டமைஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பேக் போயிட்டு இப்போ இதுலேருந்து நம்ம வெளில வந்துடலாம். எஜுகேஷன் ஃப்ளையர்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூலில் ஃப்ளையர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. சேம் நெக்ஸ்ட்டு பேக் போயிட்டு நம்ம இம்பார்ட்டண்டானது உள்ளது மட்டும் நம்ம டெப்த்தாக உள்ளே போய் எடிட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ப்ரௌச்சர் ஃபோல்டிங் மாதிரி பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த ப்ரௌச்சர் டோட்டலாக 6 பேஜ் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ அதை நம்ம இப்போது ஒரு மாடல் சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்டை கொடுத்து பார்ப்போம். ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி மாடல் இது. ஸோ இதுலேயுமே நம்ம ஃபுல்லாக கஸ்டமைஸ்டாக எடிட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பிரிண்ட் போட்டது ஃபோல்ட் பண்ணுற மாதிரி உள்ளது. நமக்கு இந்த இடத்துல என்னென்ன ஆப்ஷன்ஸ்க்கு என்னென்ன இமேஜில் ஆட் பண்ணணுங்கிறத அப்லோட் ஃபைலில் போய்ட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது ப்ரௌச்சர் சொல்லுவாங்க, ப்ரௌச்சர் ஆர் கேட்டலாக், ஸோ இது மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வெளில வந்துடலாம். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட்டோட மாடல்ஸ் டெம்ப்ளேட் எல்லாமே இருக்கும். நம்ம கஸ்டமைஸாக நேமு, நம்மளுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணணுன்னா அதையும் ஒரு ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஷெடியூலு, நம்ம மண்டே டு ஃப்ரைடே என்னென்ன படிக்கிறோம் அதுலேயுமே ஷெடியூல் பண்ணுறதுக்கு இல்லை டைம் டேபிள் ஆட் பண்ணுறதுக்கு உள்ளது.
நம்ம போஸ்டர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். வீடியோ பற்றி இன்டெப்த்தாக பார்ப்போம். வீடியோ 2 இருக்குது, மொபைல் வீடியோன்னு. ஸோ அதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஷீட்டு. இல்லை டு டூ லிஸ்ட்டு. ஆக்சுவலி இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு. இதில் நம்ம என்னென்ன ஒர்க் முடித்தோம், நமக்கு 1000 மார்க்கோடு கொடுத்துருப்பாங்க. எந்த இதில் நம்ம டன் பண்ணோமா, டன் பண்ணலையா. ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸோடையே நம்ம இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். கேலண்டர் ஆப்ஷன்ஸு இதெல்லாமே டு டூ லிஸ்ட்டில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ முடிச்சிருக்கோம், ப்ரியாரிட்டி, கேட்டகரி வைஸ் நமக்கு இருக்கும். இதில் ஆப்ஷன்ஸ் மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கலர் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் சூஸ் பண்ணி நம்ம இதில் எடிட் பண்ணிக்கலாம். பேக் வந்துடலாம். இன்னும் மல்டிபிள் இருக்குது. ஃபோட்டோ கலாஜ், ஃப்ளாஷ் கார்ட்னா எமோஜிஸ் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் முடித்து காலேஜ் முடிச்சு போகிறவங்களுக்கு இது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன்வாவில் அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டாக ஒரே பேஜில் ஆக்சுவலி நம்ம வேர்டு எக்ஸல்ஸ் இது மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நம்ம கேன்வாவில் பேசிக்காக சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீடியோ எடிட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணுற மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு மொபைலில் ரீல்ஸ் அப்லோட் அண்ட் ஸ்டோரி அப்லோட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த லேண்ட்ஸ்கேப் வீடியோ ஃபஸ்ட் ஒன்னே நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதில் கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட், ஸோ அதை யூஸ் பண்ணிட்டோம். பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லேயர்ஸாக 1 by 1 இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வீடியோ கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை நம்ம எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நமக்கு ஃபில்டர் மாதிரி என்ன டோனில் வேணும் அதெல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேஸு, ரங்க்கு, அப்ரோ, ஸோ இது மாதிரி நமக்கு டோன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்புறம் வீடியோ அப்லோடர், வீடியோ ரீரைட்டர், ட்ரான்ஸ்லேட், சப்டைட்டில், இது மாதிரி 1 by 1 எல்லாத்துக்கும் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் கொடுத்ததும் இது வந்து HD to 4K குவாலிட்டியில் நமக்கு ஒரிஜினல் வீடியோவாக வரதுக்கான இது ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ பேக் ஸ்பேஸ் போய்ட்டு இது பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் நமக்கு எவ்வளோ வேணும் க்ராப்லாம் பண்ணிக்கிறதுக்கான இது டூல்ஸு. ஃபஸ்ட் இருக்குது லோகோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா, மவுண்டெயின்ஸ். ஸோ அதை இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனில் நமக்கு என்ன மாதிரி அனிமேஷன் வேணும், வைப் வேணுமா, போத் வேணுமா, ஆன் என்டர் வேணுமா, ஆன் எக்ஸிட் வேணுமா, ஸோ அது லெஃப்ட் சைட் மூவ் ஆகணுமா, ரைட் சைட் மூவ் ஆகணுமா, அப்பில் மூவ் ஆகணுமா, டவுனில் மூவ் ஆகணுமா, ஸோ எல்லாமே நம்ம இந்த இடத்துல தான் அனிமேஷன் இந்த வேர்டு அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைஸு, பேனு, ஃபேடு, ஸோ இது மாதிரி 1 by 1 நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரைஸ்ன்னு வச்சுட்டோமா, நெக்ஸ்ட்டு பேனு, ஃபேடு, நம்ம இங்கே ஒன்று ஒன்றா சூஸ் பண்ண ஸோ நம்ம இங்கே ப்ரிவியூ ஆப்ஷன் அப்போது நமக்கு அது ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பாப்அப் மாதிரி, ப்ரீத் இன்னு, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பேஜ் அப்படிங்கிறது டோட்டல் பேஜுக்குமே ஒரே அனிமேஷனே மூவ் ஆகிறது தான் பேஜ் அனிமேஷன். ஸோ ரிமூவ் அனிமேஷன் கூட நான் கொடுத்துக்கலாம் நமக்கு எது வேண்டாம்னா. இப்போ எலமெண்ட் அனிமேஷன்னா ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக நான் ஒரு இதுக்கு ஸ்லைடாக போகணும், ஒரு இதுக்கு பவுன்ஸியாக போகணுங்கிறத சூஸ் பண்ணுறது தான்.
இப்போ வீடியோ லென்த்தாக வேணும்னா நம்ம அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மவுண்டைன் இப்போது லென்த்தாக வேணும்னா சேம் அதே மாதிரி தான் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்தால் முடிஞ்சிருச்சு. நம்ம கர்சரை வந்துட்டு கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் எடிட் பண்ணிக்கலாம். இப்போது எடிட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு அந்த டிலீட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து டிலீட் பண்ணிவிட்டு மோட்டிவேஷன் குவாய்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதில் உள்ள நம்ம ஃபாண்ட்டை மாற்றணும்னா நம்ம போஸ்டர் டிசைனில் ஏற்கனவே பார்த்த மாதிரி சேம் அதுவே தான். எல்லாமே ஃபாண்ட்லேருந்து எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இதில் அனிமேஷன், ட்ரான்சிஷன், வீடியோ எப்படி ஆட் பண்ணணும், ஆடியோ எப்படி ஆட் பண்ணணும், ஸோ இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா இதில் நம்ம பார்ப்போம். இப்போ கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது, கலர்ஸ் நம்ம சம்டைம்ஸ் சூஸ் ஆகலைன்னா நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம்னா அதை நம்ம கண்ட்ரோல் கொடுத்து செலக்டில் இருக்கான்னு ஒன்ஸ் பார்த்துட்டு நம்ம கலர் சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட் எடிட் ஆப்ஷன்ஸில் கீழே இருக்க ஆப்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம். வீடியோ ஸ்பீட் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது இதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நார்மலாக ஒன்ல இப்போ வச்சுருக்கோம், ப்ளே ஆன் ரிப்பீட் அதை எனபிள் பண்ணால் நம்மளுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சேம் இங்கேயும் வீடியோ ஸ்பீட் இருக்குங்களா, எடிட் ஆப்ஷன்லேயும் வீடியோ ஸ்பீட் இருக்குது. ஸோ நமக்கு நார்மலாக வால்யூம் பக்கத்துலேயும் வீடியோ ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம இதில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அப்லோட், ஸ்டாக் வீடியோ, ஸ்டாக் ஃபோட்டோஸ் இது மாதிரி எல்லாமே காட்டும். இப்போ நம்ம நார்மலாக ஒயிட் பிளாங்காக நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இதில் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளே க்ரியேட்டாக ஃபஸ்ட்டு நம்ம டெம்ப்ளேட்ஸில் எடிட் பண்ணோம். இப்போ நம்மளே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு க்ரீன் கலரில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போது நேச்சர் டைப் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம கிராஸ் மாதிரி எடுத்து இதுக்கு நம்ம கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒயிட் கலர் மாதிரி. ஸோ ஒயிட் போட்டது ஒரு மாதிரி இருக்கும். நடுவில் ஆஷ் கலர் ஒன்று கொடுத்துட்டு ஸோ இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிட்டு Alt G இதை கிளிக் பண்ணி நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணி குரூப்பாக பண்ணிக்கிறோம். அனிமேஷன் பேனாக வேணுமா, ஸோ இது மாதிரி ப்ரிவ்யூ பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு ஒன் ஆல்ரெடி உள்ளது காட்டுது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோடது இப்போ பார்த்திங்கன்னா ஃபேடு லைட்டாக வந்ததுங்களா நம்மளோட கிராஸு. ஸோ இது நம்ம இப்போ ஃபேடை மாதிரி அனிமேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ மூணையும் டோட்டலாக செலக்ட் பண்ணி நம்ம ஒட்டுக்க கூட அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ரைஸ்னால் நம்மளுக்கு மேலேருந்து கீழே இறங்கும். இது மாதிரி உள்ளது. பாப்பப்னா டப்புன்னு ஷோ ஆகிற மாதிரி. கொஞ்சம் நம்ம ப்ரிவ்யூ பார்த்தோன்னா எப்படி ஷோ ஆகுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு உள்ள அந்த மோட்டிவேஷன் குவைட்டை நம்ம காப்பி பண்ணி நம்ம இப்போ நியூவாக க்ரியேட் பண்ணுறதில் ஆட் எ ஹெட்டிங் கொடுத்து ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். Ctrl+C அண்ட் Ctrl+V. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஃபாண்ட்டு நல்லாயிருக்குன்னு. ஸோ அதை கரெக்டான அலைன்மெண்ட்டில் நம்ம இப்போ வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். டெஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு அனிமேஷன் நம்ம போடுறோம். ஒன் பை ஒன்னாக மூவ் ஆகிற மாதிரி அனிமேஷன் நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கோம். இல்லை மெர்ச் மாதிரி வேணுமா, நம்ம ஒவ்வொன்று கிளிக் பண்ண அதுக்கு ஏற்றாப்பில் அனிமேஷன் இங்கே நமக்கு செட் ஆகும். ரைஸு, பேனு, ஃபேடு, பாப்பப்பு, வைப்பு, பிளர்ரு இந்த மாதிரி அனிமேஷன் வேணுங்கிறது நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போது
பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் இப்போது பேக்ரவுண்ட் கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு எலமெண்ட்ஸில் நேச்சர் போட்டு ஏஐயில் நம்ம இமேஜ் போடுறோம். ஜென்ரேட் இமேஜ் கொடுத்துட்டு ஸோ இதில் ஏஐயில் நமக்கு வரும் ரெஃபரன்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சர்ச் மீடியாவில் உள்ள நம்ம எலமெண்ட்ஸில் உள்ள இமேஜே நம்ம ஒன்று சர்ச் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நம்ம இமேஜை அப்படியே கிளிக் பண்ணால் ஆட் பேஜில் ஆட் ஆகி அதுவே ஆட் ஆயிரும். நம்ம என்ன பண்ணணும்னா இமேஜை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளோட பேஜில் செட் பண்ணணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். நார்மலாக கிளிக் பண்ணால் ஆட் பேஜ் நம்மளோட பேஜில் இல்லாமல் நம்ம எடிட் பண்ணியிருக்கிறதுல பேக்ரவுண்டுக்காக இல்லாமல் தனியாக ஒரு பேஜாக உருவாகிரும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். குட் திங்ஸ் கம் வித் கிரேட் பேண்டியன்ட். ஸோ இப்போது ஷேர் பண்ணி டவுன்லோட் MP4 டவுன்லோட் வீடியோ அது நம்ம குவாலிட்டி 1080 வேணுமா இல்லை 4K HDயில் வேணுமான்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஃபினிஷ் ஆனதும் நமக்கு டவுன்லோட் ஆரோ ஐக்கானில் கிளிக் ஆகிருக்கும். இல்லை நம்ம ஃபோல்டர்லேயுமே அது நமக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் போயிட்டு இன்னும் இதில் நிறைய அனிமேஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய க்ரியேட் பண்ணலாம் டெம்ப்ளேட்ஸை. ஒவ்வொரு கலராக சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் வீடியோ தான் இதில். இப்போ ஒரு இது கிராடியன்ட் மாதிரி எடுத்து அனிமேஷன் செட் பண்ணி 1 by 1 மெரி கிறிஸ்மஸ் வர மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் நமக்கு இதில் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா கொலாச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரேம் எடுத்து இதுக்கு தகுந்தாப்பில் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இமேஜ் எல்லாம் வச்சு நம்ம இது பண்ணுறது. இதில் ஒரு வீடியோவை ரெக்டாங்கிள் ஷேப் வச்சு ஸோ கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றப்பில் எப்படி வேணாலும் நம்ம டிசைன் அலைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆரோ மார்க் கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் போயிட்டு இப்போ நம்ம மொபைல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ரீல்ஸ் ஸ்டோரி போடுறதுக்கான மொபைல் வீடியோ சைஸ் பார்க்க போகிறோம். 9:16 இந்த ரேஷியோவில் உள்ள வீடியோ இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், நிறைய சின்ன சின்ன கிளிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணி ட்ரான்சிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ வீடியோ கிளிப்ஸ் இருக்குன்னு. வீடியோ கிளிப்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு இதெல்லாமே நம்மளே ஆடியோவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இதில் செட் பண்ணிக்க முடியும். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். சின்ன சின்னதாக நிறைய வீடியோ கிளிப்ஸ் சேர்த்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோவில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன கிளிப்ஸாக இருக்குங்கிறது செப்பரேட்டாக பார்க்குறோம். இப்போ இது ஆட் ட்ரான்சிஷன் கொடுத்துட்டு ஸ்டாக் வீடியோஸ் வேணும்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாக் வீடியோஸும் நமக்கு இந்த எலமெண்ட் சர்ச்லேயே நமக்கு இருக்கும். இப்போ ஆடியோ, அந்த கேமரா ஷட்டர், ஸ்டாக் சவுண்ட்ஸ்க்கு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். அதில் எடிட் இருந்தது குட்டுன்னு. ஸோ அதை நம்ம கஸ்டமைஸ்க்கு ஏற்றப்பில் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோஸே நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதை நம்ம அந்த வீடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்லை லென்த்தாக இழுக்கணும், ஸோ அது மாதிரி என்னன்னாலும் நம்ம செக் பண்ணி பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது இந்த ப்ளூ கலர் இருக்கிறது டெஸ்ட் ஐக்கான். ஸோ அதை கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த செக்ஷனில் நமக்கு ஷோ ஆகும். இப்போ அதை நம்ம கஸ்டமைஸ்டாக எடிட் பண்ணுறது.
நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். மேலே இந்த ஃப்ளிப் ஹரிசாண்டல் இருக்குல்ல, வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு ஹரிசாண்டலாக வேணுமா ஃப்ளிப் வேணுமா, ஸோ அது சூஸ் பண்ணுறதுக்குள்ளது. நெக்ஸ்ட்டு 2 வீடியோக்கு நடுவில் கொடுத்துருக்காங்களா ப்ளஸ் ஐக்கான் ப்ளஸ் கீழே ஒரு சிம்பிள் இருக்கா ஆட் ட்ரான்சிஷன். இந்த ட்ரான்சிஷன் சிம்பிள் தான் ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோக்கும் நடுவில் ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட், அதாவது அனிமேஷன் மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு உருவாக்குறது. ஸோ இது டிசால்வு, ஸ்லைடு, சர்க்கிளில் இன் வேணுமா அவுட் வேணுமா, இன்னு அவுட்டு, மூவ் அண்ட் மேட்ச்சு, ஸோ கலர் வைப், இதெல்லாமே இந்த ஆட் ட்ரான்சிஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன ட்ரான்சிஷன் வேணும் நமக்கு, ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மியூசிக் எப்படி வேறு சேஞ்ச் பண்ணணும்னா ஆடியோ, அந்த ஆடியோ காலமில் ஜென்ரேட் ஏஐ வாய்ஸ் இருக்குது, ரெக்கார்டட் வாய்ஸ் இருக்குது. நம்ம சாங்கே எடுத்துக்கிட்டோன்னா இப்போ மோட்டிவேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி கொடுத்துட்டு ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நம்ம வால்யூம் எவ்வளோ வேணும் அப்படிலாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது நமக்கு. இது பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் மாதிரி மூவ் பண்ணுறது. இதில் டெக்ஸ்ட் எஃபெக்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய நம்மளுக்கு வீடியோ டெம்ப்ளேட்ஸே ரெடிமேடாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 4 வீடியோ 4 கார்னரில் வச்சு எஃபெக்ட்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிரியேட் எ பிளாங்க் வீடியோ, பிளாங்காக வீடியோ நம்மளே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளாங்க் பேஜ் எடுத்துக்கிட்டோமா. ஸோ இந்த சைட் டிசைனில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி சர்ச் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல டிசைன்ஸ் எலமெண்ட்ஸ், டிசைன் டெம்ப்ளேட்ஸும் நமக்கு இந்த சைட் காட்டும். இப்போது ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நமக்கு ஸ்டாக் ஃபோட்டோஸ் வேணுமா வீடியோஸ் வேணுமா அது மாதிரி கேட்குது. நம்ம இப்போ கோல்டன் கலர் அந்த தீமோடது எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு ஆடியோவில் ஒரு சாங் நம்ம ப்ளே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். என்ன மாதிரி கலர் வேணும், பிளாக்கில் கிராடியன்ட் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டா அப்லோட் வீடியோஸில் இப்போ காஃபி மக் பாருங்கள், செலக்ட் பண்ணதும் வேறு ஒரு பேஜில் ஃபுல்லாக போயிடுதுங்களா. ஸோ அது மாதிரி இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதை கிளிக் பண்ணி ட்ராப் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இதை டெலீட் பண்ணிடலாம். இந்த காஃபி மக்கை கரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட்டில் நம்ம வச்சுட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். வீடியோலையுமே நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும், போஸ்டர் டிசைன்லேயுமே நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும். கரெக்டாக சென்டர் அலைன்மெண்ட் வச்சுட்டு ஸோ இப்போ அனிமேஷனை நமக்கு எது மாதிரி வேணும், ஷேட் ஜூம் வேணுமா, இது மாதிரி நம்ம அனிமேஷன் செட் பண்ணிக்கலாம். ஆன் என்டர், ஆன் எக்ஸிட். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் ஏ சப்ஹெட்டிங். காஃபி ஷாப். ஸோ இதுக்கு ஒரு ஃபாண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கலர் சூஸ் பண்ணுறோம்.
பிளாக்காக இருக்கிறதுனால தெரியல. ஸோ நம்ம காஃபி ஷாப் ஒரு கலரில் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அனிமேஷனில் ஸ்லைடாக ஸ்லோ ஆகிற மாதிரி கரெக்டாக நம்ம இது எந்தெந்த பிளேஸ்க்கு வேணுங்கிறத கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சாச்சு. நமக்கு இது தேவையில்லைன்னா நம்ம 3 டாட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டா நம்ம ஆட் பண்ண இமேஜ் டெக்ஸ்ட் எல்லாம் அந்த இடத்த அலைன்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ அதை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்றாப்புல செட் பண்ணிக்குவோம். செட் பண்ணியாச்சு. இப்போது அதுக்கேற்றாப்புல நம்ம கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு இந்த காஃபி ஷாப் ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ப்ரிவ்யூ பார்த்தோம். இதில் நம்ம வேறு என்னென்னலாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வீடியோஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். வீடியோஸ் எந்த மாதிரி இருக்கணும்னா காஃபி ப்ரூ கொட்டுற மாதிரி. ஸோ நம்ம செகண்ட் ஒன் சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸ்டாக் வீடியோஸ், இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம ஏதாவது டவுன்லோட் பண்ண வீடியோஸ்னால் நம்ம ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்லோட் வீடியோஸ் நம்மளோட பிசிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ ட்ரான்சிஷனில் என்ன மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கோம். இது 2வது வீடியோ. 2 வீடியோவுக்கும் நடுவில் என்ன ட்ரான்சிஷன் வரணும், என்ன எலமெண்ட்ஸ் எஃபெக்ட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணுறோம். ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு காஃபி மக் எடுத்துக்கிட்டோம். அதை கரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சா தான் வச்சாச்சு. ஸோ அதை நம்ம கஸ்டமைஸாக எந்த இடத்துக்கு வேணுங்கிறத எடிட் பண்ணியாச்சு. ஸோ அதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணுங்கிறத மேலே லேஅவுட் டூல்ஸில் டிசைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஹாட்டாக போகிற மாதிரி ஹாட் வேவ் இது மாதிரி ஒன்று செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அனிமேஷன் எது மாதிரி ஷோ ஆகணும், ஷேட் ஜூமா, ஓல்டு டிவியா மாதிரி நிறைய அனிமேஷன் இருக்கும். ஒன் பை ஒன்னாக செட் ஆகும்போது ஓகே நம்ம இதுக்கு செட் ஆகுது அப்படியே நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ரிமூவ் அனிமேஷனுங்கிறது நம்ம அனிமேஷன் யூஸ் பண்ணி அது வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம ரிமூவ் அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம காஃபி மக் அண்டு அதுக்கு மேலே வச்சுருக்க ஹார்ட் வந்து ஃபுல் லென்த்தாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வீடியோவில் பேக்ரவுண்ட் வீடியோ கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதில் பாதி வர அளவுக்கு நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு காஃபி மக் இமேஜ் ஆட் பண்ணுறோம். இமேஜாக ஆட் பண்ணால் அது பேக்ரவுண்டில் செட் ஆயிடும். ஸோ அதை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் நம்ம வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வீடியோவுக்கு மேலே ஒரு லே அவுட்டாக வரும். ஸோ அப்புறம் அதை ஸ்மார்ட் சைஸாக பண்ணிவிட்டு சேம் அதையுமே ஆல்ரெடி வச்ச அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் கீழே அண்டு மேலே ஸ்லைடப்பாக வர மாதிரி நம்ம இப்போ இந்த வீடியோ பண்ண போகிறோம். இந்த காஃபி மக்கை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணி ஒரு சேம் ஈவனாக லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஸோ அது மாதிரி வச்சாச்சு. கரெக்டான அலைன்மெண்ட்டில் நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ அனிமேஷனில் ஸ்லைட் அப் ஒன்று லெஃப்ட் சைட்லேருந்து வர மாதிரி, இன்னொரு காஃபி மக் ரைட் சைட்லேருந்து வர மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபுல் வியூக்குமே நம்ம அதை செட் பண்ணுறோம்.
ஆக்சுவலி ஏதோ நம்மளுக்கு ஒரு ஸ்லக் ஆகுது. ஸோ அதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உள்ள இமேஜும் இதுவும் மிங்கிள் ஆகுது. ஸோ அந்த ஆட் ட்ரான்சிஷன் நம்ம இப்போ மிங்கிள் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். கரெக்டாக இது அனிமேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் ஏ லிட்டில் பிட் ஆஃப் பாடி டெக்ஸ்ட். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் அப்படி சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு கர்வ் ஷேப்பில் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா காஃபி கப் இந்த சைடும் கர்வ், இந்த சைடு அந்த கர்வ் இருக்கிறதுனால ஸோ நம்ம ஃபாண்ட் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கர்வாக கொடுத்து ஸோ அதை இந்த காஃபி மக் சைஸ்க்கு ஏற்றாப்பில் நம்ம செக் பண்ணிக்கிறோம். வச்சுட்டு இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்குறோம். அனிமேட்டில் போய்ட்டு போர்டர் லைன் அனிமேஷன் கிளிக் பண்ணி நம்ம அனிமேஷன் செட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ செட் பண்ணோம். 2 காஃபி மக் ஸ்லைட் மக் போகிற மாதிரி. ஸோ அப்புறம் ஒரு லைன்ஸ் ஆட் பண்ணோம். ஒரு சிம்பிளான வீடியோ எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம போஸ்டர் டிசைன் பண்ணியிருந்தோம்ல இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஸோ அதுலேயே நம்ம வீடியோ பண்ணலாம். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் அனிமேஷன் செட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம காஃபி அப்படிங்கிற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஸோ அனிமேஷன் பேஜ் ஃபுல்லாகவே நமக்கு அனிமேஷன் வேணுமா இல்லை எலமெண்ட்ஸுக்கு மட்டும் வேணுமாங்கிறத நம்ம செக் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேஜ் ஃபுல்லாக வச்சுருக்கறதுனால சேம் எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு கிளிக் ஆகுது. இப்போ நமக்கு அப்ளை ஆல் டூ பேஜஸ் கொடுத்தா எல்லா பேஜ்லேயும் நம்ம கிளிக் ஆயிரும். ரிமூவ் அனிமேஷன் கொடுத்தா நம்ம அனிமேஷன் ரிமூவ் ஆயிரும். ஸோ நம்ம போஸ்டர் டிசைன்லேயே வீடியோ அனிமேஷன் மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். போஸ்டர் டிசைன் லைக் வீடியோ எடிட்டிங். இப்போ நம்ம மொபைலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆப் ஸ்டோரில் கேன்வா, ஆப் ஸ்டோர்லேயும் நம்ம பண்ணால் கூகுள்லேயுமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஆப் ஸ்டோரில் கேன்வா இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் ஆகுது. ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு கேன்வா லோகோ ஷோ ஆகும். ஒன் பை ஒன்னாக நமக்கு டூல்ஸ், எலமெண்ட்ஸு ஸோ இதெல்லாமே ஷோ ஆகும். இப்போது நம்ம ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தோம் மொபைலில். நெக்ஸ்ட்டு கூகுள் க்ரோமில் கேன்வா லிங்க்கில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். கூகுள் சர்ச்சில் கேன்வா டைப் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்குள்ளே நம்ம போய்க்கலாம். மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் ஆப் ஸ்டோரில் காட்டின மாதிரியே தான் இதுலேயும் ஒன் பை ஒன்னாக நமக்கு லோ ஆகும். டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. சேம் ஒரே மாதிரி நம்ம ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோர்லேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கூகுள்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லேப்டாப்பில் லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்துருக்கிறது எல்லாமே இதில் போர்ட்ரைட்டாக நமக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. யூடியூப் வீடியோ, லோகோ, விர்ச்சுவல் பேக்ரவுண்ட், ஃபோன் வால்பேப்பர், டாக்குமெண்ட், பிஸ்னஸ் கார்டு, போஸ்டர் டிசைன், இன்விடேஷன் பண்ணுறது, டிஷர்ட் பிரிண்டிங் போடுறது ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போது லோகோ பண்ண போகிறோம். நம்ம இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு லோகோ தான் வேணும். நெக்ஸ்ட்டு போஸ்டர் டிசைன், வீடியோ இதெல்லாம் வேணும். இப்போ அதுக்காக நம்ம பிராண்ட் லோகோ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ சர்ச் லோகோ டெம்ப்ளேட்ஸ் நமக்கு என்ன மாதிரி லோகோ வேணுங்கிறது நம்ம டைப் பண்ணலாம். காஃபி ஷாப்புக்கு இப்போ நம்ம லோகோ பண்ணுறோம். காஃபி ஷாப் லோகோ. இதில் நிறைய மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரீமியம் அண்ட் ஃப்ரீ வெர்ஷன் எல்லா மாடல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுலேருந்து இப்போ சூஸ் பண்ணுறோம். நமக்கு கஸ்டமைஸ்டாக ஒன்று சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ப்ரோசெல்லி இருக்குங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம காஃபி ஷாப் ஸோ அப்படி நம்ம டைப் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம அதை செலக்ட் பண்ணி டைப் பண்ணால் மட்டும் போதும். கொஞ்சம் ஸ்மால் பண்ணுறதுக்கு ரிடியூஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் அலைன்மெண்ட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ 3 கார்னரில் நம்ம ஒரு கார்னர் எடுத்தால் நம்மளுக்கு பிக் சைஸில் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளது இது பண்ணிவிட்டு எவ்ரி சிப் டெல் அஸ் எ ஸ்டோரி ஸோ ஒரு ஸ்லோகன் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நமக்கு ஃபாண்ட்டு
நம்மளுக்கு இந்த சைட் டெஸ்க்டாப் வியூவில் லெஃப்ட் சைட் கொடுத்துருக்கிறது எல்லாமே கீழே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி எலாபரேட் பண்ணி பார்த்தா ஸோ நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். டெஸ்க்டாப் வியூவில் கீழே ஆட் பேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இதில் லெஃப்ட் சைட் ஆட் பேஜ், லெஃப்ட் சைடு நம்ம ஸ்லைடு பண்ணும்போது நமக்கு ஆட் பேஜ் கிடைச்சிரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லேயர், காப்பி ஸ்டைலு, டூப்ளிகேட் எடுத்துக்கிறது, ஸோ இது எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. கலர்ஸ் ஆட் பண்ணுறது இதெல்லாமே நம்ம ஒரு டூப்ளிகேட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போது அதுக்கு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். டார்க் மெரூன் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இப்போது ஒயிட் கலர் காஃபி மக் அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ கலர்ஸ் கீழே கலர்ஸ் இருக்குங்களா, ஸோ அதை சூஸ் பண்ணி நம்ம ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஏதாவது கஸ்டமைஸாக கலர் வேணும்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம கஸ்டமைஸாக கலர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ள ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒயிட் கொடுத்தாச்சு. இது மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டு கலரை வச்சுட்டும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற போஸ்டர் டிசைன் வந்து மெரூன் கலரில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம மெரூன் கலர் காஃபி மக் அந்த ஸ்லோகன் வைக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக இந்த ஒயிட் கலர் நம்ம ஸ்லோகன் பண்ணுறோம். ஒயிட் கலரில் எடிட் பண்ணி நம்ம அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் ஆப்ஷன். டவுன்லோட் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ அதில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை ஷேருமே நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நார்மல் டவுன்லோட். பக்கத்தில் இன்னொன்று இருக்குல்ல ஆரோ மார்க். ஸோ அதில் ஜேபிஜெக் வேணுமா, பிஎன்ஜியாக வேணுமா, குவாலிட்டி எவ்வளோ வேணும்னு வச்சுட்டு எந்த பேஜ் நமக்கு டவுன்லோட் பண்ணணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம நார்மலாக ஜேபக்காக நமக்கு டவுன்லோட் பண்ணி தரும். செகண்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஜேபெக், பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபைல், ஸோ இது எல்லாமே நமக்கு டவுன்லோட் பண்ணி தரும். இப்போ நம்ம லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பேக் வந்துடலாம். பேக் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போஸ்டர் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ சர்ச் பாக்ஸில் இப்போ நம்ம எதுக்கு பண்ண போகிறோம்னா பர்கருக்கு போஸ்டர் டிசைன் பண்ண போகிறோம். பர்கர் போஸ்டர் டிசைன், பர்கருக்கு மெனு வேணுமா, போஸ்டர் டிசைன் வேணுமா, லோகோ வேணுமா எல்லாமே காட்டியிருக்கோம். ஸோ பர்கர் போஸ்டர்னு போட்டோன்னா நமக்கு எவ்வளோ லோகோஸ் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வருதுன்னு பாருங்கள். ஸோ இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று ஒரு மாடல் சூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஒன் சூஸ் பண்ணியாச்சுங்களா. இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது பார்ப்போம். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணால் நமக்கு நிறைய 3D எஃபெக்ட்ஸ் மாடல், இமேஜ் மாடல், டிஃப்ரெண்ட் ஷேப் மாடல், கிராடியன்ட் மாடல், ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஆப்ஸ் மூலம் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ஓப்பன் கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். இது நம்ம இப்போ கிராடியன்ட் மாடல் பார்க்குறோம். வாட் வில் யூ டிசைன் டுடே, ஸோ அந்த இடத்துல டெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, நம்ம இந்த டெஸ்ட்டை பேக் ஸ்பேஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பர்கர்னு சர்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபாண்ட் கீழே டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஃபாண்ட் கொடுத்துருக்காங்களா, ஃபாண்ட்டு நம்ம கஸ்டமைஸ்டாக சூஸ் பண்ணிக்கலாம். கலர் இந்த கலர் இல்லைன்னா நம்ம வேறு கலர் கோட் யூஸ் பண்ணி கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறோம். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சுங்களா. இப்போ இங்கே இருக்கிறதுலேயே நமக்கு ஏதாவது கலர் நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ அதுவுமே நம்ம சூஸ் பண்ணலாம். மல்டிபிள் கலர் கிரேடியன்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம ஒன்றா சூஸ் பண்ணி நம்ம போஸ்டர் டிசைனுக்கு எது கரெக்டாக ஒர்க் ஆகும்னு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டெக்ஸ்ட்டு போஸ்டரில் மேட்ச் பண்ணி பார்க்குறோம். பட் ஆனால் கொஞ்சம் ஷூட் ஆகாத மாதிரி இருக்குது. மல்டிபிள் இடத்துல நம்ம வச்சு ட்ரை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை நம்ம டெலிட் பண்ணியாச்சு. நம்ம வேறு மாடல் டிசைனில் பண்ணிக்கலாம். இப்போது வந்து 50% ஆஃபர் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம எடிட் பண்ணுறோம். கிளிக் பண்ணி ஸோ எந்த இடத்துல நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு $40% ஆஃப், ஸோ அது மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டாச்சு. இது மாதிரி கஸ்டமைஸை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஏதாவது லோகோ ஆட் பண்ணணும், மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
டவுன்லோடில் ஜேபக்கா வச்சு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளாக ஒரு போஸ்டர் டிசைன் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பேக் போயிட்டு நம்மளோட கேன்வா டேஷ்போர்ட் வந்தாச்சு. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம லோட் ஆகுது. வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்டோரி போடுறதுக்கான வீடியோஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய மாடல்ஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேர்ள் டான்ஸ் ஆடுற மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஃப்ரேம் எடுத்து ஸோ அதில் வீடியோ இன்புட் பண்ணி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் கொடுத்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அனிமேஷன் வர மாதிரி ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் நமக்கு லேயர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளவரும் தனித்தனி ஒவ்வொரு லேயர்ஸாக வச்சு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லேயர்ஸ் எல்லாமே எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு நம்ம கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துப்போம். ஜஸ்ட் ஃபேடு அனிமேஷன் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸே ஒரு 10 அபவ் கிட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்த கிளிக் பண்ணால் ஸோ கரெக்டாக செலக்டாக அந்த இடத்துக்கு அந்த எலமெண்ட்ஸ் கிட்டே நமக்கு கிளிக் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்டில் நமக்கு எதுவும் கலர் மாற்றணும். அது இப்போ www.realxt.com ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்த செலக்ட் ஆயிரும். ஸோ அதை நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் ஸோ அது மாதிரி கஸ்டமைஸ்டாக எடிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் எந்த இடத்துல நம்ம லே அவுட் கரெக்டாக வச்சா இருக்குன்னு அலைன்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம வச்சுக்கலாம். ஜூம் பண்ணால் நம்ம மொபைலில் ஜூம் பண்ணும்போது ஜூம் ஆகும். ஸோ ஜூம் அவுட் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவல் சைஸ் வந்துடும். இப்போ நம்ம ஒரு பட்டர்ஃப்ளையை ஸோ டூப்ளிகேட் கொடுத்துக்கிறோம். டூப்ளிகேட் கொடுத்துட்டு சேம் இதே இந்த சைடில் நம்ம கொண்டு வரதுக்காக கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் ஃப்ளிப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளிப் கிளிக் பண்ணி ஹரிசாண்டலாக நம்மளுக்கு வெர்டிக்கலாக வேணுமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது தப்பாக ஃப்ளவரில் கிளிக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பட்டர்ஃப்ளை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃப்ளிப் ஆப்ஷன் பார்க்குறோம். ஃப்ளிப் கிளிக் பண்ணி இப்போ நம்ம வெர்டிக்கலாக ஹரிசாண்டலான்னு சூஸ் பண்ணியாச்சு. இது பேக்ரவுண்ட் இமேஜ்ங்களா, பேக்ரவுண்ட் இமேஜ் எதுவும் கலர் மாற்றணுனால நம்ம மாற்றிக்கலாம். இல்லை ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஏதாவது ஆட் மீடியா கொடுக்குறதுனால நம்ம கொடுத்துக்கலாம். பிளாங்காக ஒரு பேஜ் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம அனிமேஷன் வெர்டிக்கல் போர்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டிசைன் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் மாடல்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போது எலமெண்ட்ஸில் நம்ம ஃப்ரேம் கிளிக் பண்ணி ரவுண்ட் ஷேப் ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம ஏதாவது இமேஜ் எதுவும் ஆட் பண்ணணுன்னாலும் நம்மளை வீடியோ எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். சொல்லி இது எந்த இடத்துலையுமே ஷூட் ஆகலை. ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லை டெலீட் பண்ணிட்டோம். இப்போது ஹெட்லைன் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிவிட்டு இப்போ அதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமைஸ்டு எடிட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ போல்டு ஃபாண்ட்டாக வேணுமா, அண்டர்லைன் வேணுமா, ஸோ இது எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அனிமேஷன் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுக்கு எதுவும் எஃபெக்ட் ஆட் பண்ணணுன்னா அனிமேஷன் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அனிமேஷன் நமக்கு என்ன மாதிரி வேணும், ஃப்ளவர் ஆரோமேட்டிக், ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரி வேணும், ரைஸ் பேன், ஸோ எல்லாமே இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷன் எல்லாம் ஒன்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஃபுல் வியூ வச்சு மேலே காட்டுது பாருங்கள் ஆரோ மார்க், ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபுல் வியூலையுமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆட் ஆடியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸோ அந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணி வீடியோக்கு ஆடியோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் ஆடியோ கொடுத்து சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ நம்மளோட வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது மட்டும் வச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு நம்ம ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம நியூவாகவே வீடியோ க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரேம் கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது மெரி கிறிஸ்மஸ் டைப் பண்ணிவிட்டு இப்போ மெரி கிறிஸ்மஸ்க்கு ஒரு வீடியோ மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். நியூவாக நம்ம ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அங்கே இப்போ நம்ம மெரி கிறிஸ்மஸ், ஸோ அது மாதிரி எலமெண்ட்ஸில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் எலமெண்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன்று சூஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு அனிமேஷன் போட்டு ஒரு லோகோ அண்டு விஷஸ் மாதிரி நம்ம கொடுத்தா ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறதுக்கு கிறிஸ்மஸ் விஷஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். ஜஸ்ட்டு சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம கேன்வாவில் நம்மளே ஓனாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், டெம்ப்ளேட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மெரி கிறிஸ்மஸ் டெம்ப்ளேட் கொஞ்சம் தள்ளி போயிருக்கனால நமக்கு கொஞ்சம் தூரம் பிளாங்க் ஸ்பேஸாக வந்திருக்கு. ஸோ அதை நம்ம கரெக்டாக ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிச்சி ஸோ அதை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எந்த இடத்துக்கு வேணுமோ அதை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணியாச்சு. அதை நம்ம ஃபஸ்ட்டாக கொண்டு வந்து வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ பேக்ரவுண்ட் நம்ம ஒன்று சூஸ் பண்ணுறோம். கலரில் க்ரீன் கலர் கொடுக்குறோம், கொஞ்சம் டல் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கிராடியண்ட்டாக கொடுத்து பார்க்குறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நம்ம அதை இப்போ வச்சுக்கலாம், செட் பண்ணிக்கலாம். கிராடியன்ட் நார்மல் கலர் எதுவும் செட் ஆகாதனால நம்ம லாஸ்ட்டில் ஒயிட் பேக்ரவுண்டே மறுபடியும் அகைன் மாற்றிட்டேன். ஸோ நம்ம பின்னாடி வீடியோ மாதிரி எதுவும் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம எலமெண்ட்ஸில் கிறிஸ்மஸ்னால ஸ்னோ எஃபெக்ட்ஸில் நம்ம வீடியோ மாதிரி ஆட் பண்ணலாம். ஸ்னோ, ஸோ இப்போ ஸ்னோ மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அது ஓகேன்னா நம்ம வச்சுப்போம், இல்லைன்னா நம்ம வீடியோ மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஸ்னோ செட் பண்ணியிருக்கோமா, அதை நம்ம கரெக்டாக கீழே ட்ராக் கொண்டு வந்து கீழே நம்ம வச்சுப்போம். வச்சுட்டு நமக்கு என்ன சைஸில் என்ன லென்த்தில் வேணுங்கிறத நம்ம ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டுட்டு இப்போ மெரி கிறிஸ்மஸ்க்கு இது கீழே தான் இருக்கணும். மெரி கிறிஸ்மஸ் மேலே தெரியணும், இது செகண்ட் லேயர், அதுக்கு கீழே தான் வரணும். மெரி கிறிஸ்மஸ் மேலே இருந்து இது கீழே இருந்ததுன்னா ஸோ நமக்கு ஸ்னோ தான் நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் லேயரை வந்து நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ விஷ் யூ ஆல் இது மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டில் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணி ஸோ அது ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் நம்ம வைக்கிறோம், மேலே வச்சுக்கிட்டோம். இதுக்கு நம்ம ஃபாண்ட் சூஸ் பண்ணுறோம், போல்டாக எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். விஷ் யூ ஆல் மெரி கிறிஸ்மஸ், ஸோ இது மாதிரி நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போது அனிமேஷன் ஆட் பண்ணுறோம். டைப் பண்ணி போகிற மாதிரியா, இல்லை ஸ்லைடாக வர மாதிரியா, பாப்பப்பாக, இது மாதிரி ஒரு அனிமேஷன் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ மெரி கிறிஸ்மஸ்க்கும் ஒரு அனிமேஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு ஆட் பண்ணுறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ எலமெண்ட்ஸில் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு டைப் பண்ணி ஸோ அதில் ஒரு இமேஜ் நம்ம எடுத்து வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எலமெண்ட் எடுத்து வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்று கிளிக் பண்ணும்போது நம்மளோட எடிட் பண்ணுற பேஜ்க்கு ஷோ ஆகிரும்.
ஸோ அதை நம்ம இப்போ கீழே வச்சாச்சு. கீழே கரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கீழே வர மாதிரி வச்சுட்டோம். இப்போது இதெல்லாம் கொஞ்சம் மேலே மறைஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மேலே மேலே நம்ம வைக்கிறோம். ஃபஸ்ட்டு மெரி கிறிஸ்மஸ் தூக்கி மேலே வச்சாச்சு. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு விஷ் யூ ஆல். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் மேலே டாப்பில் வச்சுக்கிறோம். அதை எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மேலே இப்போ செட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் தான் வீடியோ எடிட்லாம் பண்ணுறதுக்கு தேவை அப்படிங்கிறது இல்லை. நம்ம கேன்வாலேயே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிடலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் அண்ட் எலமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, நமக்கு க்ரியேட்டிவிட்டி இருந்தாலே நம்ம சூப்பராக இதில் எடிட் பண்ணிடலாம். இப்போ இதை மேலே நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம் எப்படி எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு செட் ஆகுதுன்னு. இப்போ விஷ் யூ ஆல். பட் ஆனால் இந்த பேக்ரவுண்ட் நமக்கு சூட் ஆகாத மாதிரியே இருக்குது. ரெட் பேக்ரவுண்ட் வைக்கலாமான்னு சூஸ் பண்ணுறோம். ஸோ ரெட் பேக்ரவுண்ட் வச்சா நம்ம மெரி கிறிஸ்மஸும் அந்த கலரில் இருக்கிறதுனால நமக்கு சூட் ஆகாது. இப்போ நம்ம ஸ்னோ இமேஜ் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஸ்னோ வீடியோ மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இப்போ நம்ம ஷூட் பண்ணலாம். இப்போ சர்ச் பண்ணலாம் ஸ்னோ வீடியோ. ஸ்னோ வீடியோ. ஸோ ஸ்னோ கிறிஸ்மஸ் வீடியோ. நமக்கு நிறைய வீடியோ மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால நம்ம டிரான்ஸ்பரண்ட் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எந்த லென்த் வேணுமோ ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வச்சுட்டு இப்போ விஷுவலில் ரொம்ப டாப்பில் இருக்கும். நம்ம கொஞ்சம் கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் கொஞ்சம் ஸ்மால் பண்ணிவிட்டு விஷுவல். ஸோ அதை கீழே கொஞ்சம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த விஷுவலில் ஸோ நம்ம கீழே ட்ராக் பண்ணுறதுக்காக ட்ராக் பண்ணி ஸோ கொஞ்சம் பிக் சைஸாக நம்ம சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கீழே வச்சுட்டோம். இப்போதுக்கு நம்ம கலர் ஏதாவது பிளாக் கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருக்கவும் ஸோ நம்ம கலர் சூஸ் பண்ணுறோம். என்ன கலர் வச்சா நல்லாயிருக்கும்னு ஒன் பை ஒன்னாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இந்த பேக்ரவுண்டுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ கிராடியன்ட் கலர் நம்ம ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை கலர் கோடு